கர்த்தர் நல்லவர். அவர் பிரசன்னத்தின் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் நம்ம சந்தோஷமாக பாடி கர்த்தர் நம்ம துதி செய்ய போகிறோம். ஆமென். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் நம்ம பாடி நம்ம தேவநாத்தை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ், உமக்கு நன்றியப்பா. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளதே. சேர்ந்து சொல்லாமா? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. ஓ நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தை சுமந்தீரே, நன்றி. ஓ நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல காத்தீரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் காத்தீரே, நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே, நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தை சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல காத்தீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியா, இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், எதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்குது. அதில் ஒரு நாமம் தான் எபினேசர். இந்த எபினேசருங்கிற நேமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? நம்ம எபினேசர்னு ஒரு வார்த்தையாக சொல்கிறக்கும், எபினேசரே அப்படின்னு ஒரு இருதயத்தின் ஆழத்திலேருந்து சொல்லும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வருது இல்லையா? அந்த மகத்துவமான நாமத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். எபினேசர் அப்படிங்கிறது வந்து எபிரே சொல்லலாம். எபினேசரை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எபின்னா கல், ஏசர்னா உதவி அல்லது சகாயம். அதாவது உதவியின் கல், இதுவரை உதவின கர்த்தர். இது வந்து ஒரு சாதாரண பெயர் மட்டும் இல்லை, இது ஒரு சாட்சி, இது ஒரு நினைவு சின்னம், இது வந்து ஒரு ஜெயத்தின் அடையாளமாக இருக்குது. வேதாகமத்தில் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் தேவ ஜனங்கள் வந்து பெலிஸ்தரால் தோற்கடிக்கப்பட்டுருவாங்க. ஏன் தோற்கடிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னா, தேவ பிரசன்னத்தை விட அவங்க பெட்டகத்தை விரும்பினாங்க. அதே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வரும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார், நீங்கள் ஜெபம் பண்ணி மனம் திரும்புங்கன்னு. அதேமாரி ஜனங்கள் செய்த பொழுது தேவன் அவர்களுக்காக வந்து யுத்தம் செய்கிறவராக இருந்தார். இதில் ஒரு ஹைலைட்டாக சொல்லப்பட்டிருக்கும் என்னென்னா, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு இருக்கும்.
பாருங்க பின்னி, சாமுவேல் இந்த இடத்துல இனிமேலும் என்று சொல்லாமல் இதுவரை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம கடந்த கால கண்ணீர், சோதனை, நோய், கடன், குடும்ப போராட்டங்கள், ஊழியத்தினுடைய சுமைகள், இது எல்லாவற்றிலுமே நம்ம தேவன் நம்மளை கைவிடவே இல்லை. இன்றைக்கு நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் விழுந்தேன் ஆனாலும் தேவன் என்னை தூக்கினார், நான் உடைஞ்சேன் ஆனாலும் தேவன் என்னை காத்தாரு, எல்லாரும் என்னை விட்டு சென்றாங்க ஆனாலும் இயேசு என்னோடு இருந்தார். பாருங்க பெண்ணி, சாமுவேல் ஒரு கல்லை நட்டுனார். ஏன்? தேவன் செய்ததை நம்ம மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ஒரு கல் நட்டினார். இன்று நமக்கு எப்படின்னா, நம்மளுடைய சில ஜெபங்கள் பதில்களாகவும், சில அற்புதங்களும், சில விடுதலையின் அனுபவங்களும் இன்று நமக்கு இருக்குது. இவையெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையுடைய எபினேசர் கற்களாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே தேவன் செய்த நன்மைகளை நம்ம மறக்கவே கூடாது. ஃபைனலாக எபினேசர் என்பது கடந்த கால சாட்சி மட்டும் இல்லை, எதிர்கால நம்பிக்கையும் நமக்கு தருகிறது. நீங்கள் சொல்லணும், இதுவரை என்னை நடத்தின தேவன் இனிமேலும் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். இதுவரை உதவினவர் இனிமேலும் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ பிரியா. இன்றைக்கி நம்ம எபினேசரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். எபினேசர் என்பது நம்முடைய கடந்த கால சாட்சி மாத்திரம் கிடையாது, அது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை கூட தருகிறது. என்ன நம்பிக்கை தருதுன்னா, இதுவரை நடத்தின ஆண்டவர், இதுவரை நடத்தின கர்த்தர் இனிமேலே நடத்த வல்லவர் என்ற இந்த நம்பிக்கையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம் பில்லிகிராம் கூட இதை ஒரு நோட்டாக சொல்லிப்பார். அவருடைய பிரசங்கத்தில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தைன்னா, மலையின் உச்சியில் தரிசனம் கிடைக்கும், ஆனால் பள்ளத்தாக்கில் தான் கனிகள் வளர்கின்றது அப்படின்னு சொல்லிப்பார். மலை உச்சினா ஜெயம், சந்தோஷம், ஆசீர்வாதம். பள்ளத்தாக்கு என்றால் கஷ்டம், சோதனை, கண்ணீர். மனிதன் ஜெயத்தில் மலையின் உச்சியில், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கர்த்தரை புகழ்ந்து பாடுவாங்க. அதே பள்ளத்தாக்கு நடுவில் இருக்கும்போது தான் உருவாக்கப்படுகிறேன் என்பதை நம்ம நிறையா நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், மறந்துடும். அந்த இடத்துல விசுவாசம் என்னாகிறது, ஆட்டோமேட்டிக்காக வளருகிறது. இன்றைக்கி இருக்கிற சூழல், நம்ம எப்படிப்பட்டதான சூழல் நம்ம இருந்தாலுமே எபினேசரே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இதுவரை தேவன் எனக்கு உதவினார் சொல்லிட்டு இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை செய்வோம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். ஏன் அறிக்கை செய்யணும்னா, இன்றைக்கி நம்ம உயிரோடு இருப்பதே ஒரு அற்புதம். இன்றைக்கி நம்ம உயிரோடு நிற்பதே அவருடைய கிருபை தான். இதுவரைக்கும் நம்ம பாதுகாத்த கடவுள் இனிமேல் நம்ம நடத்த அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமாக பிரயோஜனமாக நம்புகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.